நேசத்தின் நெருக்கம். Live from the National News Studio, Sri Lanka. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பொறுப்புடன் உண்மையை தேடிச் செல்லும் தேசிய செய்தி ஒளிபரப்போடு. தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கையோடு தேசிய செய்தி கலையகத்திலிருந்து இணைந்து கொள்ளும் நாம் நாகரத்னம் தீபதர்ஷினி மற்றும் விஜய் அபிநந்தன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களோடு அமோக வெற்றி. இம்முறை பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் சம்பிரதாயபூர்வ அரசியல் அதிகார கோட்டைகளை தகர்த்தது தேசிய மக்கள் சக்தி. தேர்தலில் போட்டியிட்ட பெருமளவிலான முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் படுதோல்வி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்கு சர்வதேச ஊடகங்கள் பாராட்டு. புதுடெல்லியில் வளிமாசடைதல் தீவிரம். ஆரம்ப பாடசாலைகள் பலவற்றை மூட நடவடிக்கை. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். தொடர்பான விரிவான செய்திகள். பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மேலதிக ஆசன எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு இன்று அறிவித்துள்ளது. விசேட ஊடக சந்திப்பில் இது தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட்டது. தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமஸ்ரீ ரத்நாயக்க கருத்து தெரிவிக்கையில் පිළිගත් දේශපාලන පක්ෂ 49කින් කණ්ඩායම් 408ක් සහ ඒ වගේ அங்கீகரிக்கப்பட்ட 49 அரசியல் கட்சிகள், 480 குழுக்கள், 282 சுயேட்சை குழுக்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதியை பெற்றிருந்தன. அதன்படி நேற்று இடம்பெற்ற தேர்தலுக்காக 1,71,40,354 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தார்கள். அவர்களுள் 1,18,15,246 பேர் வாக்களித்தனர். அவற்றுள் 6,67,240 வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன. 22 தேர்தல் மாவட்டங்களில் 21 மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது. இது விசேட வெற்றியாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் தேர்தலுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சகல தரப்பினருக்கும் தேர்தல் ஆணைக்குழு தமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றது. அதேபோல மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் பொதுமக்களின் நம்பிக்கைக்கு அமைய செயற்பட வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை விடுக்கின்றது என தெரிவித்தார். සියලුම දෙනා මේ රට වෙනුවෙන් යහපත් දෙයක් කරන්න ශක්තිය දැන ලැබේවා කියලා මා ප්‍රාර්ථනා කරනවා. இம்முறை பொதுத் தேர்தலில் அனைத்து மக்களதும் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தி இனங்களின் அடிப்படையில் வாக்குகள் பிரிந்து செல்வதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதில் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கண்டுள்ளமை ஒரு விசேட அம்சமாகும். இலங்கையில் முதலாவது பாராளுமன்ற தேர்தல் 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி இடம்பெற்றது. முதலாவது தேர்தல் தொடக்கம் 2020 ஆண்டு இடம்பெற்ற 16வது தேர்தல் வரை யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமிழ் இனத்தை அடிப்படையாக கொண்ட அரசியல் குழுக்களே வெற்றியீட்டின. 1947 ஆண்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் அமரர் ஜி பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் வெற்றியீட்டியது. 73.2% வாக்குகளை குறித்த கட்சி பெற்றுக் கொண்டது. 1952 ஆண்டில் இடம்பெற்ற பொது தேர்தலிலும் குறித்த கட்சி வெற்றியீட்டியது. ஆனால் 60.4% வரையில் குறித்த கட்சிக்கான வாக்குகளில் வீழ்ச்சி ஏற்பட்டது. 1956 ஆண்டிலும் அமரர் பொன்னம்பலம் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி யாழ்ப்பாணத்தில் வெற்றியீட்டியது. அதன்போது குறித்த கட்சி 40.4% வாக்குகளை பெற்றுக் கொண்டது. 1960 ஆண்டில் 2 பொது தேர்தல்கள் இடம்பெற்றன. குறித்த வருடத்தின் மார்ச் மாதத்தில் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பொன்னம்பலம் அவர்களின் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து சுயேட்சை வேட்பாளர் அமரர் அல்பிரட் துரையப்பா வெற்றியீட்டினார். அவர் பெற்றுக்கொண்ட வாக்கு விகிதம் 35.6 ஆகும். 1960 ஆண்டு ஜூலை மாதம் இடம்பெற்ற பொது தேர்தலிலும்
ஆல்பர்ட் துரையப்பா வெற்றியீட்டினார். அப்போது அவர் 35.1% வாக்குகளை பெற்றுக் கொண்டார். 1965 ஆண்டு பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் ஜிஜி பொன்னம்பலம் துரையப்பாவை தோற்கடித்து தமது வெற்றியை உறுதி செய்து கொண்டார். அவருடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி 42.3% வாக்குகளை பெற்றுக் கொண்டது. 1970 ஆண்டு பொதுத் தேர்தலில் CX மார்டின் அவர்களின் இலங்கை தமிழரசு கட்சி 35.5% வாக்குகளால் யாழ்ப்பாணத்தில் வெற்றியீட்டியது. 1972 ஆண்டு உருவாக்கப்பட்ட திராவிட ஐக்கிய விடுதலை முன்னணி 1977 ஆண்டு பொதுத் தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் 51% வாக்குகளை பெற்று வெற்றியீட்டியது. 1989 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் ஈரோஸ் அமைப்பின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய சுயாதீன குழு வெற்றியீட்டியது. அவர்கள் 62.6% வாக்குகளை பெற்றுக் கொண்டார்கள். EPDP அமைப்பின் தலைமைத்துவத்துடன் கூடிய சுயேட்சை குழு 1994 ஆண்டு பொதுத் தேர்தலில் 79.7% வாக்குகளை பெற்று யாழ்ப்பாணத்தில் அதிக ஆசனங்களை பெற்றுக் கொண்டது. 2000 ஆண்டு பொதுத் தேர்தலிலும் 35% வாக்குகளை பெற்று யாழ்ப்பாணத்தில் 4 ஆசனங்களை பெற்று EPDP அணி வெற்றி பெற்றது. EPDP அணி திராவிட ஐக்கிய விடுதலை முன்னணி மற்றும் மேலும் 2 அணிகளுடன் இணைந்து 5 ஆசனங்களை பெற்றுக் கொண்டது. ஒரு வருடத்தின் பின்னர் 2001 ஆண்டில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டணி யாழ்ப்பாணத்தில் 54.8% வாக்குகளை பெற்று வெற்றியீட்டியது. குறித்த கூட்டணியானது 2004 ஆண்டில் இடம்பெற்ற பொதுத் தேர்தலிலும் தமது வாக்கு விகிதத்தை 90.6% வரை அதிகரித்துக் கொண்ட நிலையில் வெற்றியீட்டியது. 2010 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டணி மீண்டும் 43.8% வாக்குகளை பெற்று யாழ்ப்பாணத்தில் வெற்றியீட்டியது. 2015 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாணத்தில் வெற்றியீட்டியது. அதன்போது குறித்த கட்சி 69.1% வாக்குகளை பெற்றுக் கொண்டது. குறித்த கட்சியானது 2020 ஆண்டு பொதுத் தேர்தலிலும் 31.4% வாக்குகளை பெற்று வெற்றியீட்டியது. நாட்டில் இன ரீதியான அரசியலை மாற்றியமைத்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியை தேசிய மக்கள் சக்தி இம்முறை ஈட்டியுள்ளது. நாடளாவிய ரீதியில் ஏனைய மக்களுடன் இணைந்து வரலாற்றில் முதல் தடவையாக யாழ்ப்பாண மக்களும் எமது நாட்டின் தெற்கு பிரதேசத்தை மையப்படுத்திய முன்னணி அரசியல் கட்சியொன்றை வெற்றியடைய செய்வதில் பங்களிப்பு வழங்கியுள்ளார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தின் மொத்த தேர்தல் பெறுபேறுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி 24.8% வாக்குகளுடன் 3 ஆசனங்களை வெற்றியீட்டியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் 17ஆம் இலக்கம் கொண்ட சுயாதீன அணி என்பன தலா 1 ஆசனத்தை பெற்றுள்ளனர். தேசிய மக்கள் சக்தி 41.46% வாக்குகளை பெற்று யாழ்ப்பாண தொகுதியை வெற்றியீட்டியுள்ளது. யாழ்ப்பாணம், நல்லூர், வட்டுக்கோட்டை, காங்கேசன்துறை, கோப்பாய், உடுப்பேட்டை, பருத்தித்துறை, சாவகச்சேரி, நல்லூர், கிளிநொச்சி, மானிப்பாய் உள்ளிட்ட ஆசனங்களையும் வெற்றியீட்டியுள்ளது. ஏனைய அரசியல் கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளுடன் ஒப்பிடும்போது தேசிய மக்கள் சக்தி அதிகளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியீட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்திக்காக இலங்கை மக்கள் வழங்கியுள்ள மக்கள் ஆணையை அயல் நாடான ஜனநாயக நாடு என்ற வகையில் ஏற்றுக்கொள்வதாக இந்தியா தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து இந்தியாவின் வாழ்த்துச் செய்தியை தெரிவித்தார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி தொடர்பில் வாழ்த்து தெரிவிப்பதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்த முதலாவது வெளிநாட்டு ராஜதந்திரி ஆவார். இலங்கையுடன் இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாக தேசிய உயர்ஸ்தானிகர் இதன்போது குறிப்பிட்டார். இரு நாட்டு மக்களுக்கும் பயனளிக்கும் வகையில் உறவை மேம்படுத்துவதில் இந்தியா தொடர்ந்தும் கவனம் செலுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி விசேட தேர்தல் வெற்றியை பெற்றிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை அல்லது அதற்கு மேலான அளவில் வெற்றியை பெறும் என சர்வதேச ஊடகங்கள் எதிர்வு கூறியிருந்தன. இலங்கையில் இடம்பெற்ற பொதுத் தேர்தல் தொடர்பில் முழு உலகமும் விசேட கவனம் செலுத்தியிருந்தது. ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்று மிக குறுகிய காலத்திற்குள் பொதுத் தேர்தல் ஒன்றை நடத்துவது என்பது அரசியலில் இடம்பெறும் ஒரு விசேடமான அம்சமாக கருதப்பட்டது.
இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 150க்கு மேற்பட்ட ஆசனங்களை கைப்பற்றும் என்று த ஹிந்து செய்தி வெளியிட்டிருந்தது. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியா டுடே, ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற இந்திய செய்தித்தளங்களும் NDTV உள்ளிட்ட தொலைக்காட்சி சேவைகளும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியிருந்தன. உலகின் முன்னணி ஊடக நிறுவனமான BBC, அல் ஜசீரா போன்ற நிறுவனங்களும் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி தொடர்பில் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை பொதுத் தேர்தலில் வெற்றியீட்டிய தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் தமது வெற்றியின் பங்காளிகளான மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளதோடு மக்களின் எதிர்பார்ப்புகளை தாம் நிறைவேற்ற உள்ளதாகவும் தெரிவித்தனர். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் வசந்த சமரசிங்க கருத்து தெரிவிக்கையில், நமது நாட்டு மக்கள் பாரிய டோசரை பயன்படுத்தி சிரமதானத்தை மேற்கொண்டுள்ளார்கள். அந்த வகையில் வடக்கு பிரதேச மக்கள் நமது நாட்டில் இனிமேலும் இனவாதம் தேவையில்லை என்ற விடயத்தை வெளிக்காட்டியுள்ளனர் என்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் நளின் ஹேவகே கருத்து தெரிவிக்கையில், மோசமான அரசியல்வாதிகளை மக்கள் இன்று வீட்டிற்கு அனுப்பியுள்ளார்கள். அந்த வகையில் அவ்வாறான கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரத்திற்கு மக்கள் இன்று சாவுமணி அடித்துள்ளார்கள் என்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன கருத்து தெரிவிக்கையில், நமது நாட்டின் அரசியல் பயணத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் சமூக பொருளாதார ரீதியிலும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே தான் மறுமலர்ச்சி யுகம் என்று எமது பயணத்திற்கு பெயரிட்டுள்ளோம் என்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் டாக்டர் நலிந்த ஜெயதிச கருத்து தெரிவிக்கையில், இதற்கு முன்னர் இடம்பெற்ற தேர்தல்களோடு ஒப்பிடும் போது இம்முறை தேர்தலில் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு பெருமளவான வாக்குகள் கிடைக்கப்பெற்றுள்ளமை ஒரு விசேட அம்சமாகும். ஏனெனில் மக்கள் தற்போது கீழ்த்தரமான அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார்கள் என்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் மஹிந்த விஜயசிங்க கருத்து தெரிவிக்கையில், இன்று நாம் பாரிய வெற்றியை பெற்றுள்ளோம். பொதுமக்கள் மோசமான அரசியல்வாதிகளுக்கு தகுந்த பாடம் புகட்டியுள்ளார்கள் என்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் DB சரத் கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மக்கள் மற்றும் கிழக்கு மாகாண முஸ்லிம் மக்கள் உள்ளிட்ட தரப்பினர் நாட்டிலிருந்து இனவாதம் களையப்பட வேண்டும் என்ற விடயத்தை ஆணித்தரமாக பதித்துள்ளார்கள் என்று தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் சுனில் ஹந்துன்னத்தி கருத்து தெரிவிக்கையில், இது எமது தனிப்பட்ட வெற்றி அல்ல, மாறாக நாட்டு மக்களின் பொதுவான வெற்றியாகும். மேலும் இந்த வெற்றியினூடாக மக்கள் எம்மிடம் பல விடயங்களை எதிர்பார்த்துள்ளனர். அவற்றை நிறைவேற்றும் பொறுப்பு எமக்கு உள்ளது என்று தெரிவித்தார். 3/2 பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கி சுமார் 159 ஆசனங்களை பாராளுமன்றத்தில் கைப்பற்றுவதற்கு வழிவகுத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் உயர்பீட உறுப்பினர்கள் அனைத்து மக்களுக்கும் எவ்வித பேதமுமின்றி உயர்ந்த சேவையை வழங்க எதிர்பார்த்திருப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து தெரிவித்தனர். சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு தனி கட்சியாக இவ்வாறான ஒரு பாரிய ஒரு வெற்றியை அண்மித்த முதல் தடவை இதுவாகத்தான் நாங்கள் நினைக்கின்றோம். இந்த வெற்றி என்பது இப்ப நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர அனைத்து மாவட்டங்களையும் 159 ஆசனங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். தேர்தல் விகிதாசார முறையை அறிமுகப்படுத்தினதற்கு பிறகு இந்த முறை நாங்கள் 141 ஆசனங்களையும் தேசிய பட்டியலில் 18 ஆசனங்களையும் பெற்று 3/2 பெரும்பான்மையை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்றதை நாங்கள் சந்தோஷமாக தெரிவிக்கலாம். முக்கியமாக இலங்கை என்ற தேசியத்தை கட்டியெழுப்பதற்கு நாங்கள் நீண்ட காலமாக குரல் எழுப்பிக் கொண்டிருந்தோம். அது மட்டுமல்லாமல் இனவாதத்தை வெறுத்து எம்மை நாடி வந்த எம் மக்களுக்கு நாங்கள் அனைவருமே இலங்கையர்கள் என்று வாழக்கூடிய ஒரு நாட்டை நாங்கள் கட்டியெழுப்புவோம். 3/2 பெரும்பான்மையை வழங்கி மக்கள் எமக்கு தந்திருக்கின்ற இந்த அதிகாரத்தை கொண்டு பாராளுமன்றத்தில் எடுக்கப்படுகின்ற அனைத்து தீர்மானங்களுமே மக்கள் நலன் கருதிய தீர்மானங்களாகவே அமையும் என்றதை நாங்கள் உறுதி கூறுகின்றோம். யாழ்ப்பாணத்தில் எங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி 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 தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்தில் எங்களுக்கு அது வாக்களிக்காத மக்களை நாங்கள் அவர்களை ஆற தழுவிக் கொள்வதற்கு அவர்களோடு கரங்கோர்த்துக் கொள்வதற்கு தயாரி. அதே போன்று இங்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். எங்களுக்கு எந்த விதமான மனஸ்தாபங்கள் கிடையாது, எந்த விதமான குரோத மனப்பான்கள் கிடையாது. அதனால் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். அனைவருமே ஒன்று சேர்ந்து வடக்கை தலை நிமிர செய்ய வேண்டும். வடக்கில் வாழ்கின்ற மக்களிடம் மாத்திரமல்ல, சர்வதேசத்தில் வாழ்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது கிடைத்திருக்கின்ற வெற்றியானது உங்களது வெற்றி, மக்களுடைய வெற்றி. அதனால் இந்த வெற்றியை உண்மையான யதார்த்தமாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் நாங்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த நாட்டை காட்டியெழுப்பதற்காக உழைப்போம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கையோடு. வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து உள்நாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். Let's fire it up.
Introducing Prima Kothumi Korean Ramen. Let's fire it up. Live from the National News Studio, Sri Lanka. உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. நேற்று இடம்பெற்ற பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட விசேட வெற்றி தொடர்பான தொகுப்பு அடுத்து. 1931 ஆண்டு தொடக்கம் 1948 ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் இடதுசாரி கட்சிகள் பல பிரித்தானிய ஏகாதிபத்திய ஆட்சி காலத்தில் நாட்டில் தோற்றம் பெற்றன. அந்த வகையில் 1935 ஆண்டு லங்கா சமசமாஜ கட்சி நாட்டின் அரசியலுக்குள் பிரவேசித்தது. பல்வேறு மார்க்சிசவாத கருத்துக்களை கொண்ட கட்சிகள் தோற்றம் பெற்ற நிலையில் அவற்றுள் மக்கள் விடுதலை முன்னணி புரட்சிகர கட்சியாக கருதப்பட்டது. ரோஹண விஜயவீரவின் தலைமையில் உருவான மக்கள் விடுதலை முன்னணி மார்க்சிசவாதத்தின் ஊடாக தனது அரசியலை மக்களிடையே கொண்டு சென்றது. மக்கள் விடுதலை முன்னணி பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் அண்மையில் உருவாக்கப்பட்டது. அது சமூக மட்டத்தில் பேசுபொருளாக மாறியது. நாட்டின் பல கட்சிகளுக்கு தேசிய மக்கள் சக்தி சவாலான ஒன்றாக மிக குறுகிய காலத்திற்குள் தோற்றம் பெற்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த கட்சியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக அனுரகுமார திசாநாயக்க போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் நேற்று இடம்பெற்ற பொது தேர்தலில் அந்த கட்சி 159 ஆசனங்களை வென்றது. இது உலக அரசியல் வரலாற்றில் மிகவும் உன்னதமான வெற்றியாக கருதப்படுகின்றது. உலக அரசியல் பொருளாதார ரீதியான செல்வந்த கோட்பாட்டை நோக்கி பயணிக்கும் வேளையில் இலங்கை மக்கள் இடதுசாரி கொள்கையுடைய ஒரு கட்சியை தெரிவு செய்துள்ளமை விசேட அம்சமாகும். நல்லாட்சி அரசாங்க நிர்வாகம், அடிப்படை மனித உரிமைகள், பண்பாட்டு விழுமியம் நிறைந்த சமூகம் போன்ற அத்தியாவசியமானவற்றை சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்கு குறுகிய காலத்திற்குள் அந்த கட்சியினால் முடிந்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் வெளிநாட்டு கொள்கை தொடர்பில் சில நாடுகள் கொண்டுள்ள கௌரவமான நிலைப்பாட்டின் காரணமாக குறுகிய காலத்திற்குள் நாட்டிற்கு நிதி மற்றும் நிதியில்லா உதவிகளும் கிடைக்கப்பெற்றன. குறிப்பாக ஊழல் மோசடியை இல்லாதொழிக்கும் அரசாங்கம் என்ற கோட்பாட்டை இந்த கட்சி தமது கொள்கையாக முன்னெடுத்துச் செல்கின்றது. விவசாயத்துறையை மேம்படுத்தி நாட்டின் பொருளாதார தன்னிறைவை காண்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்வதை அனைத்து மக்களும் பாராட்டுகின்றனர். இம்முறை வடக்கு மற்றும் கிழக்கில் சம்பிரதாயபூர்வ அரசியல் அதிகார கோட்டைகளை தகர்த்து தேசிய மக்கள் சக்தி பாரிய வெற்றியை பதிவு செய்துள்ளது. தேர்தல் பெறுபேறுகளுக்கு அமைய பல பிரதேசங்களில் குறிப்பிடத்தக்களவு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சில மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி பாரிய வெற்றியை ஈட்டியுள்ளதுடன் குறித்த மாவட்டங்களில் அதிகாரம் செலுத்தியிருந்த ஏனைய கட்சிகள் தற்போது படுதோல்வியை சந்தித்துள்ளன. அதற்கமைய தேர்தலூடாக தெரிவு செய்யப்படும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆசனங்களில் 141 பேர் மற்றும் தேசிய பட்டியலிலிருந்து 18 பேர் உள்ளிட்ட 159 பேர் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள பெறுபேறுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தி முன்னணியில் உள்ளது. இதற்கு முன்னர் இடம்பெற்ற தேர்தலில் வெற்றியீட்டிய ஏனைய அரசியல் கட்சிகளின் வாக்கு வங்கிகள் இம்முறை ஆட்டம் கண்டுள்ளன. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் புதிய ஜனநாயக முன்னணி ஆகிய கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையில் இம்முறை பொது தேர்தலில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி காலி மாவட்டத்தில் 6,06,428 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. குறித்த மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி 93,486 வாக்குகளை மாத்திரமே பெற்றுக் கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி 31,201 வாக்குகளை பெற்றுள்ளது. அதற்கமைய காலியில் 3,13,000 மேலதிக வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ள தேசிய மக்கள் சக்தி 7 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஏனைய 2 கட்சிகளுக்கும் தலா 1 ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் வலுவான அதிகாரம் பெற்றிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு இம்முறை 26,268 வாக்குகள் மாத்திரமே கிடைக்கப்பெற்றுள்ளன. அங்கு தேசிய மக்கள் சக்தி 2,34,083 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியானது படுதோல்வியை சந்தித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலிருந்து 52,170 வாக்குகள் மாத்திரமே கிடைத்துள்ளன. அதற்கமைய ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 5 ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளுக்கு தலா 1 ஆசனம் வீதம் கிடைக்கப்பெற்றுள்ளன.
மாத்தறை மாவட்டத்திலும் 2,63,000 வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 74,475 ஆகும். அதற்கமைய தேசிய மக்கள் சக்திக்கு மாத்தறை மாவட்டத்தில் 6 ஆசனங்களும், ஐக்கிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியினால் எந்த ஒரு ஆசனத்தையும் கைப்பற்ற முடியவில்லை. மேலும் குறித்த மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பின்தள்ளி சர்வஜன அதிகாரம் கட்சி 3வது இடத்தை பிடித்துள்ளமை ஒரு குறிப்பிடத்தக்க விடயமாக அமைந்துள்ளது. அதற்கமைய மாத்தறை மாவட்டத்திலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது. பதுளை மாவட்டத்தின் 9 ஆசனங்களில் 6 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. மேலதிக 1,72,000 வாக்குகளை பெற்று குறித்த கட்சி வெற்றியீட்டியுள்ளது. 21.92% வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தியானது பதுளை மாவட்டத்தில் 2 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி கட்சி 1 ஆசனத்தை பெற்றுள்ளதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியால் 1 ஆசனத்தையாவது பெற்றுக்கொள்ள முடியவில்லை. முனரகலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 64.27% வாக்குகளை பதிவு செய்து 5 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தை மாத்திரம் பெற்றுக் கொண்டதுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளிட்ட ஏனைய கட்சிகளால் முனராகலையில் ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பொலன்னறுவை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 1,15,188 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. அதற்கமைய குறித்த மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 4 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. 18.92 வாக்கு வீதத்தை பெற்றுக் கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்திக்கு 1 ஆசனம் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஏனைய கட்சிகள் ஆசனங்களை வெற்றி கொள்ளவில்லை. அனுராதபுரம் மாவட்டத்தில் மேலதிக 2,33,516 வாக்குகளால் தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டியுள்ளது. அதற்கமைய அனுராதபுரம் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு 7 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் 98,176 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிகள் அனுராதபுரம் மாவட்டத்தில் படுதோல்வியை சந்தித்துள்ளன. குருணாகல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 6,51,476 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி 1,89,394 வாக்குகளை மாத்திரம் பெற்றுக் கொண்டுள்ளது. அவற்றிற்கிடையிலான வாக்கு வித்தியாசம் 4,62,082 ஆகும். அந்த வகையில் குருணாகல் மாவட்டத்தில் 15 ஆசனங்களில் 12 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களை பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் கோட்டையாக கருதப்பட்ட குருணாகலை மாவட்டத்தில் இம்முறை குறித்த கட்சி பாரிய தோல்வியை சந்தித்துள்ளது. இதேவேளை கேகாலை தேர்தல் மாவட்டத்தின் 9 ஆசனங்களில் 7 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. குறித்த கட்சி பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 3,12,441 ஆகும். 1,09,681 வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஐக்கிய மக்கள் சக்திக்கு 2 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிகள் கேகாலையிலும் தோல்வியடைந்துள்ளன. ரத்தினபுரி மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி பாரிய வெற்றியை ஈட்டியுள்ளது. ரத்தினபுரியில் தேசிய மக்கள் சக்தி 3,68,229 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி 1,33,041 வாக்குகளை பெற்றுள்ளது. அதற்கமைய ரத்தினபுரி மாவட்டத்தின் 11 ஆசனங்களில் 8 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளதுடன் ஏனைய 3 ஆசனங்களும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 42.48% வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை தனதாக்கிக் கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி என்பன தலா 1 ஆசனம் வீதம் கைப்பற்றியுள்ளன. வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தியே அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சி 2வது இடத்தை அடைந்துள்ளதுடன் தேசிய மக்கள் சக்தி 3வது இடத்தை பிடித்துள்ளது. மாத்தளை மாவட்டத்தின் 5 ஆசனங்களில் 4 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. மேலதிக 1,28,478 வாக்குகளை குறித்த கட்சி பெற்றுள்ளது. 53,200 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தை பெற்றுள்ளதுடன் புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிகளால் ஆசனங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை.
நுவரெலியா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியானது மேலதிக 59,578 வாக்குகளை பெற்றுள்ளது. அதற்கமைய நுவரெலியா மாவட்டத்திலிருந்து தேசிய மக்கள் சக்திக்கு 5 ஆசனங்கள் கிடைக்கப் பெற்றுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்திக்கு 2 ஆசனங்களும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 1 ஆசனமும் கிடைக்கப் பெற்றுள்ளது. புத்தளம் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 2,39,576 வாக்குகளை பெற்று வெற்றியீட்டியுள்ளது. அந்த எண்ணிக்கை 63.1% அதற்கமைய 8 ஆசனங்களில் 6 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டதுடன் 65,679 வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஐக்கிய மக்கள் சக்திக்கு 2 ஆசனங்களே கிடைக்கப் பெற்றன. புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி மற்றும் ஏனைய கட்சிகள் புத்தளத்தில் தோல்வியடைந்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றியீட்டியுள்ளது. குறித்த கட்சி 3 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 1 ஆசனத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. ஏனைய ஆசனங்களை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி பெற்றுள்ளது. கண்டி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி மேலதிக 3,54,657 வாக்குகளால் வெற்றியீட்டியுள்ளது. கண்டியில் குறித்த கட்சி பெற்றுக் கொண்டுள்ள மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 5,596 ஆகும். அதற்கமைய கண்டி மாவட்டத்தில் 9 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களையும் புதிய ஜனநாயக முன்னணி 1 ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளன. இம்முறை தேர்தலிலும் அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக கருதப்பட்ட கம்பஹா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 8,98,759 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. குறித்த மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி 7,48,314 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. அதற்கமைய கம்பஹாவில் தேசிய மக்கள் சக்தி 16 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் புதிய ஜனநாயக முன்னணி கட்சிகள் கம்பஹாவில் தோல்வியை தழுவியுள்ளன. கொழும்பு மாவட்டத்தில் 7,88,636 வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டியுள்ளது. அந்த வகையில் கொழும்பு மாவட்டத்தின் 18 ஆசனங்களில் 14 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. கொழும்பில் 2,08,249 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி 4 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி என்பன கொழும்பு மாவட்டத்தில் தோல்வியடைந்துள்ளன. களுத்துறை மாவட்டத்தின் 11 ஆசனங்களில் 8 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வெற்றியீட்டியுள்ளது. குறித்த மாவட்டத்தில் 4,50,000க்கும் அதிகமான வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது. இதேவேளை 1,28,932 வாக்குகளை பெற்றுக்கொண்ட ஐக்கிய மக்கள் சக்தி 2 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணி 1 ஆசனத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 3 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். சர்வஜன அதிகாரம் கட்சிக்கு தேசிய பட்டியலூடாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்படும். ஐக்கிய தேசிய கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், 17 சுயாதீன குழுக்கள் மற்றும் இலங்கை தொழிலாளர் கட்சி என்பன வாக்கெடுப்பில் தலா 1 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளன. வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தில் சம்பிரதாயபூர்வ அரசியல் அதிகார கோட்டைகளை தகர்த்து தேசிய மக்கள் சக்தி மக்கள் விரும்பிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என தாம் எதிர்பார்த்திருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இப்போ நடந்திருக்க ஜனாதிபதி தேர்தலில் இருந்து அடுத்த இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. இதில் ஒரு டைமில் படுதோல்வியில் இருந்து 3 ஆசனம் கூட இலங்கை ரீதியிலேயே 3 ஆசனங்கள் எடுத்த ஒரு கட்சி இப்போ யாழ்ப்பாணத்தில் மட்டுமே 3 ஆசனங்களை பெற்றிருக்கு. அது மாற்றம் ஒன்றுக்காக மக்கள் அவ்வளோ சேர்ந்தெடுத்த ஒரு முடிவு. அதுக்கு நாங்களும் ஆதரிக்கிறோம். நாங்களும் அதுக்கு தான் ஓட் பண்ணாங்க. இந்த மாற்றத்தை எல்லாரும் எதிர்பார்க்கணும். அதே மாற்றத்தை இந்த கட்சி கொடுக்குமென்னு நாங்களும் நம்புகிறோம். அதே மாதிரியே நடக்குமென்னு நம்புகிறோம். தேசிய மக்கள் சக்திக்கு யாழ்ப்பாண மக்களின் பெரும்பாலான மக்கள் ஆதரவு கிடைச்சிருக்கு. 3 சீட் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. இது யாழ்ப்பாண மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. கடந்த காலங்களை விட இன்னைக்கு இப்ப நடந்திருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 47 சுதந்திரத்துக்கு பிற்பாடு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் வேற ஒரு கட்சி வர்றது. இன்னைக்கு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சரித்திரம் படைச்சிருக்கு. என்னன்னா 170 சீட் ஒரு கட்சி வர்றதுன்னா அது பெரிய ஒரு நாட்டு மக்களுடைய ஒரு தீர்ப்பு. அது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இந்த இலங்கை மக்கள் அனைவரும் வாக்களித்திருக்கிறார்கள்.
இருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது நுவரெலியா மாவட்டத்திலும் மலையகத்தை சேர்ந்த தமிழ் மக்களும் இளைஞர்களும் அதிக அளவிலே இந்த மாற்றத்துக்கு தாங்களும் பங்காளியாக வேண்டும், தங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு அதை இந்த ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்ததனால் இந்த மக்களின் உண்மையான துன்பங்களை அறிந்தவர் என்ற வகையிலே அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். இந்த மாற்றம் நல்ல மாற்றம், மக்கள் சரியான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது அமோக வெற்றி நல்ல. அதில் ஜாதிக ஜனபயவேகையில் இருக்கிற 5 பேரும் நல்ல மெம்பர்கள், நல்ல படித்த டாக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. அதில் மற்ற லோயர்ஸ் இருக்காங்க. இப்படியான கல்விமான்கள் அதில் இருக்கனால ஒரு பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் பல மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்ட பெருமளவிலான முன்னாள் அமைச்சர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர். காலி மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணியூடாக போட்டியிட்ட எந்த ஒரு வேட்பாளரும் இம்முறை ஒரு ஆசனத்தையாவது கைப்பற்றவில்லை. அந்த வகையில் குறித்த கட்சியூடாக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர்களான மனுஷ நாணயக்கார மற்றும் ரமேஷ் பத்திரன உள்ளிட்டோரும் தமது ஆசனங்களை இழந்துள்ளனர். அதேபோல் மாத்தறை மாவட்டத்தில் இருந்து புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிகள் எந்தவொரு ஆசனத்தையும் வெற்றி கொள்ளவில்லை. குறித்த கட்சிகள் ஊடாக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிபுண ரணவக்க ஆகியோரும் தோல்வியடைந்துள்ளனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் புதிய ஜனநாயக முன்னணி ஒரு ஆசனத்தையும் பெற்றுக்கொள்ளாத நிலையில் குறித்த கட்சிகள் ஊடாக போட்டியிட்ட முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர ஆகியோர் தோல்வியடைந்துள்ளனர். இதேவேளை முனராகலை மாவட்டத்திலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி எந்தவொரு ஆசனத்தையும் வெற்றியீட்டவில்லை. எனவே குறித்த கட்சியூடாக போட்டியிட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்ஷ பாராளுமன்றம் நுழையும் வாய்ப்பை இழந்துள்ளார். மாத்தளை மாவட்டத்திலும் புதிய ஜனநாயக முன்னணியால் ஒரு ஆசனத்தையாவது கைப்பற்ற முடியவில்லை. அதற்கமைய குறித்த கட்சியூடாக போட்டியிட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான பிரமித்த பண்டார தென்னக்கோன் மற்றும் ரோஹன திசாநாயக்க ஆகியோர் பாராளுமன்றம் நுழைவதற்கான வாய்ப்பை இழந்துள்ளனர். கேகாலை மாவட்டத்திலும் புதிய ஜனநாயக முன்னணி எந்தவொரு ஆசனத்தையும் பெறவில்லை. குறித்த மாவட்டத்திலிருந்து போட்டியிட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலா பிட்டிய, ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாரதி துஷ்மந்த் உள்ளிட்டோர் தோல்வியை தழுவியுள்ளனர். அனுராதபுரம் மாவட்டத்திலும் புதிய ஜனநாயக முன்னணி தோல்வியை தழுவியுள்ளது. அதற்கமைய குறித்த கட்சியூடாக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் SM சந்திரசேன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் பாராளுமன்றம் நுழையும் வாய்ப்பை இழந்துள்ளனர். களுத்துறை மாவட்டத்திலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் சர்வஜன அதிகாரம் கட்சிகள் எந்தவொரு ஆசனத்தையும் வெற்றி கொள்ளவில்லை. அதற்கமைய குறித்த கட்சிகளிலிருந்து போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான் மற்றும் முன்னாள் அமைச்சர் ரொஷான் ரணசிங்க ஆகியோர் பாராளுமன்றம் நுழைவதற்கான வாய்ப்பை இழந்துள்ளனர். அதேபோல் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலிருந்து போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவும் தமது ஆசனத்தை இழந்துள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியிலிருந்து கண்டி மாவட்டத்திலிருந்து போட்டியிட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகமவும் தோல்வியை தழுவியுள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியூடாக போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனும் தோல்வியை தழுவியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஊடாக குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்ட எந்தவொரு வேட்பாளரும் வெற்றியீட்டவில்லை. குறித்த கட்சியூடாக போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவும் தோல்வியை தழுவியுள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியூடாக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா, முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார ஆகியோரும் தோல்வியை தழுவியுள்ளனர். புதிய ஜனநாயக முன்னணியூடாக கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் லன்சா மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் அருந்திக்க பெர்னாண்டோ உள்ளிட்டோர் எந்தவொரு ஆசனத்தையும் வெற்றி கொள்ளவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு கம்பஹா மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தையாவது வெற்றி கொள்ள முடியவில்லை. குறித்த கட்சியூடாக போட்டியிட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுருத்த தோல்வியை தழுவியுள்ளார். மாத்தளை வில்கமுவ எலவனாகந்த பிரதேசத்தில் நேற்றிரவு பஸ் வண்டியொன்று வேன் ஒன்றுடன் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 14 பேர் காயமடைந்து மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வேனில் பயணித்தோர் கொழும்பு கோட்டாஞ்சேரி பிரதேசத்திலிருந்து வஸ்கமுவ பிரதேசத்திற்கு சுற்றுலா பயணம் ஒன்று சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. வெல்கமுவ எலவனாகந்த பிரதேசத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் உயிரிழந்த வேனின் சாரதி உள்ளிட்ட 3 பேரின் சடலங்கள் மேலதிக விசாரணைகளுக்காக வெல்கமுவ பிராந்திய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வளைவுடன் கூடிய வீதியின் மலைப்பாங்கான பகுதியில் தமது வாகனத்தின் சுக்கான் திடீரென செயலிழந்ததால் தன்னால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாது போனதாக பஸ் வண்டியின் சாரதி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். விபத்தில் காயமடைந்து பஸ் வண்டிக்குள் சிக்கியிருந்த நபர்களை மீட்பதற்கு பிரதேசவாசிகள், போலீசார் மற்றும் ராணுவத்தினர் கடும் முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.
விளம்பரங்களை தொடர்ந்து வெளிநாட்டு மற்றும் விளையாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். Introducing Prima Kothumi Korean Ramen. Let's fire it up. வெளிநாட்டுச் செய்தி. இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லியில் வளி மாசடைதல் உக்கிரமடைந்துள்ளதால் அங்கு அமைந்துள்ள ஆரம்ப பாடசாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் தலைநகரில் வளி மாசடைவு பாரியளவு அதிகரித்திருக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசம் வளி மாசடைதலுக்கு மத்தியில் விஷத்தன்மை வாய்ந்த புகையால் சூழப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை பாடசாலை கற்பித்தல் நடவடிக்கைகளை ஆன்லைன் முறையின் ஊடாக மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். அத்தியாவசியம் அல்லாத கட்டட நிர்மாணங்களை இடைநிறுத்துவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பரவிச் செல்லும் விஷத்தன்மை வாய்ந்த புகை காரணமாக விமான போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கும் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலக்கரி எரிப்பு போன்ற நடவடிக்கைகள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. Prima Kothumi Santamai. விளையாட்டு செய்தி ஒன்று. இலங்கை ஏ அணிக்கும் பாகிஸ்தான் ஏ அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் ஏ அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது. ராவல்பிண்டியில் இந்த போட்டி இடம்பெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை ஏ அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 115 ஓட்டங்களை பெற்றது. பாகிஸ்தான் ஏ அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் 258 ஓட்டங்களை பெற்றது. அதன்படி பாகிஸ்தான் ஏ அணி இலங்கை அணியை விட 143 ஓட்டங்களால் முன்னிலை பெற்றது. இதனையடுத்து தமது இரண்டாவது இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை ஏ அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 364 ஓட்டங்களை பெற்றது. வனுஜ சஹான் 73 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். போட்டியில் வெற்றி பெறுவதற்கு 222 என்ற வெற்றி இலக்கை நோக்கி தனது இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் ஏ அணி 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இந்த நிலையில் இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 18ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு எமது பிரதான செய்திகளை எதிர்பாருங்கள். எமது செய்தி அறிக்கையை நேத்ரா டிவி யூடியூப் தளம் மூலமாகவும் ரூபவாகினி தமிழ் நியூஸ் ஃபேஸ்புக் மூலமாகவும் பார்வையிடலாம். வணக்கம்.